வந்தா இன்ஸ்பெக்டர் வந்து நான் வீடியோ எடுக்கக்கூடாது, ஸ்டேஷன் உன்னை வந்து வீடியோ எடுக்க சொல்லுதுன்னு என் சட்டையை பிடிச்சி அடிச்சு என்ன அசிங்கப்படுத்துறாரு. போட்டோ எடுக்கக்கூடாது, ஸ்டேஷன்ல போட்டோ எடுக்கக்கூடாது. அவரை சட்டை நீங்க அசிங்கப்படுத்திக்கிறேன். 1 லட்சம் ரூபாய் காசை வாங்கிக்கிட்டு கையில 20 பேர் உள்ள உட்கார வச்சுக்கிறீங்க. கேட்டா அடிக்க வரீங்களா? அதெல்லாம் ஒண்ணு யார் வக்கீலின் சட்டையை கிழித்ததா போலீஸ்? நடு ரோட்டில் பரபரப்பை கிளப்பிய சம்பவத்தின் பின்னணி என்ன? இதே பிரச்சனை பணத்தை வாங்கிட்டு ஒரு தலை பட்சமா இதே வேலையை செய்யறது. பாதிப்பட்டது ரோட்ல நைட்டியோட செருப்பு இல்லாம அந்த ரோட்ல அந்த பொம்பளை நின்னுக்குது சார். ஸ்டேஷனுக்கு வெளில வாடா, நீ எப்படி அவங்களுக்கு ஆஜராவ? நீ ஸ்டேஷனுக்கு வெளில அவங்க கையை என்ன அடிக்க வரான். அவனே மேல ஸ்டேஷன்ல உட்காந்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. திருவெற்றியூர் நடைபாய் தோட்டம் பகுதியை சேர்ந்த சரவணகுமார், கஜலட்சுமி அப்படின்றவங்க பணம் வாங்கி ஏமாற்றியதா சொல்லி 30க்கும் மேற்பட்டோர் பணத்தை கேட்டு கஜலட்சுமி வீட்டுக்குள்ள நுழைந்து அத்துமீறி அமர்ந்து பிரச்சனையில் ஈடுபட்டு வந்தாங்களாம். இது குறித்து காவல் நிலையத்துல புகார் அளிக்கிறதுக்காக கஜலட்சுமி தரப்பு வழக்கறிஞர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு காவல் நிலையத்துக்கு வந்த பொழுது காவல்துறையினர் ஒருதலை பட்சமா செயல்படுவதா சொல்லி காவல் நிலையத்துல வழக்கறிஞர் ராஜேஷ் அப்படின்றவரை வீடியோ எடுத்திருக்காராமா. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் ஒருத்தர் இவரோட சட்டையை பிடிச்சு இழுத்து சட்டை கிழிஞ்சதா சொல்லப்படுது. இதனால வழக்கறிஞர் காவல் நிலையம் முன்னாடியே பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. போலீசார் அவங்களோட பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வராங்க. இருந்தாலுமே இந்த ஒரு சம்பவம் நடு ரோட்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இது நமக்கு ஒரு தரப்புல இருந்து வந்த தகவல் மட்டும்தான். இன்னுமே காவலர்கள் தரப்புல இருந்து எந்த ஒரு தகவலுமே நமக்கு கிடைக்கப்பெறல. அப்படி அவங்களோட தரப்புல இருந்தும் தகவல்கள் கிடைத்தால் மட்டும்தான் உண்மையிலேயே அங்க என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். போட்டு சார் யூஸ் பண்ணி போட்டு சார் உள்ளே போடு சார் வீட்டுக்குள்ளெல்லாம் போடு சார் கோஆபரேட் பண்ணுங்க சார். நான் எதுவுமே பண்ணல சார், நீங்க அங்கே போய் கேளுங்க. எங்களை வந்து தள்ளி விடுங்கண்ணா. யார் தள்ளி விட சொல்லுங்க அவரை. அதான் போட்டு அங்க வரவங்கள்ட்ட பேச சொல்லுங்க. இத கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா இன்ஸ்பெக்டர் வந்து நான் வீடியோ எடுக்கக்கூடாது, ஸ்டேஷன் உன்னை வந்து வீடியோ எடுக்க சொல்லுதுன்னு என் சட்டையை பிடிச்சி அடிச்சு என்ன அசிங்கப்படுத்துறாரு. அடிப்பீங்க சும்மா இருக்குமா? அடிங்கனால சும்மா இருக்கணும். போட்டோ எடுக்கக்கூடாது, ஸ்டேஷன்ல போட்டோ எடுக்கக்கூடாது. இன்ஸ்பெக்டர் வேலையை பாருங்க. எவ்வளவு பேர் அவர் சட்டை எல்லாரும் கூப்பிடு. சட்டத்துக்கு நீங்க அதிகப்படுத்திக்கிறேன். வேடி பாருங்க. 1 லட்சம் ரூபாய் காசை வாங்கிக்கிட்டு கையில 20 பேர் உள்ள உட்கார வச்சுக்கிறீங்க. கேட்டா அடிக்க வரீங்களா? நாயா வரும் இல்ல சொல்றேன். போலீஸ் ஆஃபீஸர் தெரியும். எங்கிட்டு வருவாரு அவரு? வருவாரு. அவர் வருவார், கோர்ட்டு வருவார். அவர் கோர்ட்டு வருவார். யார் புத்தகம் வரும் எல்லாரும் சேர்ந்து போலீஸ் உடனே இதுக்கு பணத்தை வாங்கினு காலையில 10 மணில இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா எங்க கம்ப்ளைண்ட் நடவடிக்கை வாங்க வேலை
தூக்கி போட்டு 2 மணிக்கு எங்க கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு என் கையில உள்ள உட்கார வச்சு மிரட்டி நிக்கிறாங்க. பணத்தை வாங்கினு ரவுடிசம் பண்ணி நிக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. என் கைது கஜலட்சுமி உங்க வீட்டுல வந்து 20 பேருங்க அடிச்சு அவங்க வீட்டுல இருந்து வீட்டை துரத்திட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா காலைல 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும் என் கம்ப்ளைண்டே வாங்கினாங்க. இப்பதாங்க என் கம்ப்ளைண்டே வாங்கினாங்க. வாங்கி விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு என் கையில உள்ள உட்கார வச்சுக்கிறாங்க. 10 அரவாணி சார், 5 பேர் அட்வொகேட் ஒயிட் பிளாக் செட், 5 பேர் கூட அடி அடிக்கல, மொத்தம் 22 பேர் வந்தாங்க சார். காவல் நிலையத்துல இதே பிரச்சனை, பணத்தை வாங்கிட்டு ஒருதலைபட்சமா இதே வேலையை செய்யறது. பாதிக்கப்பட்டவங்க ரோட்ல இருக்கிறாங்க. காலைல 10 மணில இருந்து மதியம் 2 மணி வரைக்கும் அரவாணிங்களும் கூட இந்த ரவுடி பசங்களும் குடிச்சுன்னு அதே வீட்டுல இருக்கிறாங்க. இப்ப உங்க வீடை கூட்டு போட்டு உங்க சாவி வாங்கி வச்சுக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க ரோட்ல நைட்டியோட செருப்பு இல்லாம அந்த ரோட்ல அந்த பொம்பளை நின்னுக்குது சார். ஸ்டேஷன் வெளில வாடா, நீ எப்படி அவங்களுக்கு ஆஜராவ, நீ ஸ்டேஷன் அவங்க என் கையை முடிச்சு என்ன அடிக்க வரான் ஒருத்தன், அவனே மேல ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. டிக்கெட் பண்ணிடு.